ஓம் சாந்தி. நாம் பால் பாயாசமாக இனிமையாக இருக்கின்ற ஆத்மா. நாம் துக்கமில்லாத நகரத்தின் சக்கரவர்த்தியாக ஆகின்ற ஆத்மா. நாம் சுய சிந்தனை செய்கின்ற ஆத்மா. நாம் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்ய நிமித்தமாக இருக்கின்றோம். நாம் அமிர்த வேளையில் எழுந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். இதுவே தந்தையின் முக்கிய கட்டளையாகும். நாம் தந்தையின் இந்த முக்கிய கட்டளையை பின்பற்றுவதால் அதிகாலையில் எழுந்து குளித்து புத்துணர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட நேரத்தில் நினைவு யாத்திரை செய்வதாலும் நல்ல குழந்தையாக கட்டளையை பின்பற்றும் குழந்தைகளாக இருக்கின்றோம். ஆகவே நாம் சென்று சத்தியுகத்தில் ராஜாவாக ஆகின்றோம். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் நம்முடைய சுய தர்மத்தில் நிலைத்திருப்பதால் பாவங்கள் அழிகின்றன. நாம் நம்முடைய சுய தர்மத்தில் நிலைத்திருப்பதால் அமைதி ஏற்பட்டு விடுகின்றது. நாம் எப்போதும் அமைதியில் இருக்கும் தந்தையின் குழந்தைகள். பகவான் கூட நடிப்பில் கண்டிப்பாக வரவேண்டியதாக இருக்கின்றது. கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமகத்தில்தான் தந்தை வருகின்றார். நாம் மனன சிந்தனை செய்கின்றோம். சொர்க்கத்தில் மிகவும் குறைவானவர்கள்தான் இருப்பார்கள். அதுதான் புதிய உலகம் எனப்படுகின்றது. சொர்க்கத்தில் முழுமையான அமைதி இருக்கின்றது. நமக்கு இப்போது 84 பிறவிகள் முடிந்திருக்கின்றது. பகவான் சொர்க்கத்தை உருவாக்கும் இறை தந்தையாவார். நாம் இங்கே பால் பாயாசமாக ஆவதற்கு கற்றுக்கொண்டிருப்பதால் மிகவும் அன்பானவராக இருக்கின்றோம். நாம் ஏதும் பாவக்கர்மம் செய்யவில்லைதானே? யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லைதானே என்று உள்ளுக்குள் சோதனை செய்கின்றோம். நாம் தான் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்பவர்களாவோம். நாமோ எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகளாவோம். நாம்
மனம் வீசக்கூடிய உலகத்திற்கு செல்வதற்காக இப்போது தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு இந்த அழுக்கான விஷ உலகத்தின் மீது வெறுப்பு உண்டாகின்றது. தந்தையின் கூடவே தர்மராஜரும் இருக்கின்றார். சிவ தந்தை நம்மை படிக்க வைக்கின்றார். நாம் தாரணை செய்கின்றோம். ஞானமும் பக்தியும் வேறு வேறான விஷயங்களாகும். அரை கல்ப காலம் பகல், அரை கல்ப காலம் இரவு ஆகும். பகவான் ஒருபோதும் பூஜாரியாக ஆவது கிடையாது. மெல்ல மெல்ல நமக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தி தந்தை மூலமாக வந்து கொண்டிருக்கின்றது. நாமோ தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம். தந்தை ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கின்றார். இது மனித சிருஷ்டி என்ற மரமாகும். பரந்தாமத்தில் ஆத்மாக்களின் மரம் இருக்கின்றது. இங்கே பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, பிறகு சங்கரின் மூலமாக விநாசம், அதன் பிறகு பாலனை நடைபெறுகின்றது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, எப்படி படைப்பு ஏற்படுகிறது என்று நம்முடைய புத்தியில் போதை இருக்கின்றது. இது ஒரு குட்டிக்கர்ண விளையாட்டு போன்றதாகும். தந்தை வந்து பிரம்மா மூலமாக பிராமணர்களின் படைப்பை படைக்கின்றார். இப்போது சூத்திரர்களில் இருந்து பிராமணர்களின் நாற்று நடப்படுகின்றது. மனிதர்களோ மரத்தின் நாற்று நடுகிறார்கள். தந்தை கூட உலக அமைதி ஏற்படுவதற்காக நாற்று நடுகின்றார். சுகம் சாந்தியின் அஸ்திவாரம் தூய்மையாகும். நாம் மனம், சொல், செயல் மூன்றிலும் தூய்மையாக ஆவதால் நாம் மிகவும் உயர்ந்தவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் ஆகின்றோம். எங்கு தூய்மையின் சக்தி இருக்கிறதோ அங்கு சுகம் சாந்தி இருக்கின்றது. தூய்மை சுகம் சாந்தியின் தாயாகும். தூய்மையான ஆத்மாக்களாகிய நாம் ஒருபோதும் மனச்சோர்வு அடையாமல் இருக்கின்றோம். மேலும் நாம் துக்கமில்லாத நகரத்தின் சக்கரவர்த்தியாக ஆகின்றோம். நம்முடைய கிரீடம் கூட தனிப்பட்டதாகும்.
நம்முடைய பீடமும் தனிப்பட்டதாகவும், ஒளியின் கிரீடம் தூய்மையினுடைய அடையாளமாகும். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்ற நினைவு நமக்கு எப்போதும் இருக்கின்றது. நாம் பால் பாயாசமாக இனிமையாக இருக்கின்றோம். நம் மூலமாக எந்த ஒரு பாவக்கர்மமும் ஏற்படவில்லைதானே? அசாந்தியாவது மற்றும் அசாந்தியை பரப்பக்கூடிய பழக்கம் இல்லைதானே என்று உள்ளுக்குள் நமக்கு நாமே சோதனை செய்கின்றோம். தூய்மையின் சக்தி மூலமாக எப்பொழுதும் சுகமான உலகத்தில் வசிக்கக்கூடிய துக்கமில்லாத நகரத்தின் சக்கரவர்த்தி ஆத்மா நாம். நான் ஆத்மா ஆவேன், சரீரம் அல்ல என்ற சுய சிந்தனை செய்கின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.